வணக்கம் தோழர்களே. என்னுடைய கார்டனில் வளரக்கூடிய இந்த பிளான்ட்டு எத்தனை பேர் பார்த்துருப்பேன்னு தெரியல. ஒரு சில வீட்டில் இருக்கலாம். இது ஒரு பெக்யூலியர் பிளான்ட்டு. காமனாக நம்ம சான்சிவியர் பிளான்ட் வந்து நிறைய கார்டனில் பார்ப்போம். என்கிட்ட இருக்க வளரக்கூடிய பிளான்ட்டை வந்து நிறைய இடத்துல இருக்காது. நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி ஒரு சில பேர் இந்த பிளான்ட்டை வச்சுருப்பாங்க. இந்த பிளான்ட்டு வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஈட்டி செடின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஒரு எலும்பு செடின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதனுடைய பிளான்ட் இந்த தண்டு நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஈட்டி வடிவத்தில் இருக்கும். அதே மாதிரி போன் மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சாலிடாக அந்த பிளான்ட் இருக்கும். இந்த பிளான்ட்டுடைய பெக்குலியர் என்னன்னா, இதுக்கு வந்து நல்ல வெயில் வேணும், தண்ணியே இந்த பிளான்ட்டுக்கு தேவையில்லை. இந்த பிளான்ட்டை தமிழில் வந்து பாம்பு கத்தாழ வகையை சேர்ந்தது. ஸோ என்னுடைய தொட்டியில் இந்த சான்சிவியர் பிளான்ட்டை வந்து 3 வருஷமாக வளர்க்குறேன். பார்க்கும்போதே தெரியும், ஒரு சூரிய அமைப்பில் இந்த ஈட்டி முனைகள் மாதிரி அழகாக வளர்ந்துருக்கும். ஸோ பெரிய ஈட்டி, நடு சைஸில், பெரிய சைஸில், எல்லா வகைகளும் ஒரு ஈட்டின் அமைப்பு இந்த பிளான்ட்டு கொடுத்துருக்கு. நான் இந்த பிளான்ட்டை வந்து ஒரு மதுரை நர்சரியில் வாங்கும்போது இந்த சைஸில் தான் வாங்கிட்டு வந்தேன். 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பல தொட்டிகளில் வந்து இந்த பிளான்ட்டை நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். பொதுவாக நீங்கள் கார்டனில் வந்து செடி வச்ச 1 மாதம் 2 மாதத்துல பெரும்பாலும் பூக்கள் செடி வந்து பூத்துரும். இந்த சோட் பிளான்ட், நம்ம ஈட்டி செடி வந்து நான் வச்சு 3 வருஷத்துல இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளவரிங், ஒரு யூனிக் ஃப்ளவரிங். பொதுவாக கத்தாழ வகை செடிகளை வந்து பூக்குறது என்பது ரொம்ப அரிது. கிட்டத்தட்ட பல வருஷங்களாக இதான் பூக்கும். ஸோ நான் 3 வருஷம் வந்தப்பறம் தான் இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளவரிங். கிட்டத்தட்ட இந்த ஃப்ளவர் வந்து ஒரு 2 அடி நீளத்தில் வந்து 1 வாரமாக தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது இந்த ஃப்ளவரிங்கை பார்க்கும்போது ஒரு யூனிக்காக தெரியுது. இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்கு. அதே சில வாடின பூவெல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மினி சம்பங்கி ஃப்ளவர் மாதிரி தெரியும். முதல்ல குறிப்பிட்ட மாதிரி ஒரு சின்ன கண்ணு தான் வாங்கினேன். அதை 3 வருஷத்துல 3 தொட்டியில் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை வந்து நான் கொண்டு வந்துட்டேன். இந்த பிளான்ட்ல இது வரைக்கும் இலை விழுந்ததே கிடையாது. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இலை வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த இலையை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக, கிட்டத்தட்ட ஒரு ஈட்டி அமைப்பில் ரொம்ப பிடிப்போடு இருக்குது. ஸோ உங்கள் கார்டனில், உங்கள் பிளேஸில் இது மாதிரி ஒரு அரிய வகை செடி பூக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் என்னிடத்துல ஷேர் பண்ணலாம். அடுத்த வீடியோ பதிவில் வேறு இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளான்ஸும் ஒரு யூனிக் ஃப்ளவரிங் பிளான்ஸும் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.